वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमणवद्यगुणम्बुदाग्र्यम् नारायणाद्यतितुर्यकृभाभिषिक्तम् श्रीरङ्गनाथ इति शेखरमाश्रयामः. நமஸ்தபாய். இன்றைய தினம் மேதா உத்தர பாகத்தினுடைய கிளாஸ் நம்பர் 23 இருந்துட்டு நம்ம இப்போ மகாபாரதஸ்ய பாஷா அப்படிங்கிற அந்த டெக்ஸ்ட்ல இருந்து இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை பார்த்துட்டோம். சென்ற வகுப்புல க்ஷமா அப்படிங்கிற அந்த தலைப்பு கீழே இருக்கக்கூடிய 2 ஸ்லோகங்களை பார்த்தோம். அதை தொடர்ந்து இன்றைய தினமும் அதே டாபிக்ல இருக்கக்கூடிய அந்த 2 ஸ்லோகங்களை நாம இப்போ தெரிஞ்சுக்கிறோம். அது என்னென்ன ஸ்லோகங்கள், அந்த ஸ்லோகத்தினுடைய பத பரிச்சயம் என்ன, பிரதிபதார்த்தம் என்ன, பத பரிச்சயம் என்ன, பாவார்த்தம் என்ன அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்குவோம். அதற்கு முன்னாடி சென்ற வகுப்புல என்ன பார்த்தோம்? எதினஸ்யு மானுசேஷு க்ஷமினஹா பிருத்திவி சமாஹா நஸ்யாத் சந்திர் மனுஷ்யானாம் குரோதமூலோகி விக்கிரகா அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தை நம்ம கடைசியா பார்த்து முடிச்சிருந்தோம். இதோடைய பாவார்த்தம் என்ன? யதா பூமிஹி சகிஷ்ணுதாயாக காரணாத் பாபினாம் அப்பி பிராணினாம் பாரம் சகதே ததைவ பூமௌ அப்பி தாதிருஷாக க்ஷமாசீலாக மாணவாக சந்தி. பூமி எல்லா விதமான பாரங்களையும் சகிச்சுக்கும். அந்த மாதிரியான மனிதர்கள் இந்த பூமியில நிறைய பேர் இருக்கா. அவ என்ன பண்றா? ஏ துர்ஜனானு பிரதி சகிஷ்ணவா பவந்தி. கெட்டவாளா இருந்தா கூட அவளையும் பொறுத்துண்டு போற அளவுக்கு அவளுடைய க்ஷமாசீலாகான்னு சொல்லக்கூடிய அந்த விஷயமானது, அவளுடைய அந்த குணமானது உயர்ந்து காணப்படுறது. தஸ்மாத் காரணாத் ஜனேஷு பரஸ்பரம் மைத்ரி பாவகா திட்டது. அதனாலதான் இந்த மித்திரத்துவம் சொல்லக்கூடிய அந்த நட்பு அப்படிங்கிறத ஒரு விஷயம், இன்னும் நட்பு அப்படிங்கிறது பாராட்டப்பட்டுட்டே இருக்கு. அத்தः மனுஷ்யः क्रोधம் परित्यज्य क्षमावान् भवेत् यतो हि கலஹஸ்ய காரணம் சதா क्रोधः एव भवति. அதனால எப்பவுமே பொறுமையா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நமக்கு அந்த ஸ்லோகமானது கற்றுக் கொடுத்தது. அதை தொடர்ந்து இன்றைய தினம் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்லோகம் என்ன? அதே க்ஷமா அப்படிங்கிற சீர்ஷகத்துக்கு கீழே வரக்கூடிய ஸ்லோகம் தான் இன்றைய தினத்திற்கான 2 ஸ்லோகங்களும். அது என்ன ஸ்லோகம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க. க்ஷமா தர்மஹா க்ஷமா யஜ்ஞஹா க்ஷமா தேவா வேதாஹ க்ஷமா ஸ்ருதம் ய ஏதேவம் ஜானாதி சசர்வம் க்ஷந்துமர்ஹதி. க்ஷமா தர்மஹா க்ஷமா யஜ்ஞஹா க்ஷமா வேதாஹ க்ஷமா ஸ்ருதம் ய ஏதேவம் ஜானாதி சஹ சர்வம் க்ஷந்துமர்ஹதி. யஹ சர்வம் ஜானாதி சஹ சர்வம் க்ஷந்துமர்ஹதி. எந்த விஷயத்தை யார் எல்லாம் தெரிஞ்சுக்கிறா அப்படின்னாக்கா, க்ஷமா அப்படிங்கிறது தான் தர்மம், சத்தியான தர்மம். நம்ம வேதம் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்கணும் அப்படின்னா தர்மத்தின் வழி நடக்கணும்னு சொல்றா இல்லையா? அதுல தர்மத்துல உயர்ந்ததான தர்மம் எதுனாக்கா க்ஷமா. இந்த பொறுமையோட இருக்கிறது தான் உயர்ந்ததான வசத்தியான தர்மம். அது மாத்திரம் இல்ல, க்ஷமா யஜ்ஞா, பெரிய யஜ்ஞம் பண்றதுக்கு சமமானது க்ஷமா அப்படிங்க. அது மாத்திரம் இல்ல, க்ஷமா வேதாஹா, வேதத்திற்கு சமமானது பொறுமை அப்படிங்க. அது மாத்திரம் இல்ல, க்ஷமா ஸ்ருதம். க்ஷமா அப்படிங்கிறது பெரிய என்ன சொல்றது, ஸ்ருதி ஸ்மிருதி வேதங்கள் புராணங்கள் எல்லாம் சொல்றா இல்லையா, அதற்கு நிகரானது. இந்த விஷயத்த யஹா ஏவம் ஜானாதி, இந்த மாதிரி விஷயத்த ஒருத்தர் தெரிஞ்சுட்டானா சஹா சர்வம் க்ஷந்தும் அருகதி. க்ஷந்தும் நனத்தம் சோடும், எல்லாத்தையும் என்ன சொல்ற, தாங்கிக் கொள்ளக்கூடிய, சகித்து கொள்ளக்கூடிய அப்படிங்கிற மாதிரியான ஒரு அர்த்தத்தை சொல்லக்கூடிய க்ஷந்தும், பொறுத்து கொள்ளக்கூடிய. எப்படி பூமியானது எல்லா விதமான பாரங்களையும் பொறுத்துக்கிறதோ அந்த மாதிரி இந்த மேல இருக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான் க்ஷமா. தர்மம் க்ஷமா, யஜ்ஞம் க்ஷமா, வேதங்கள் க்ஷமா, ஸ்ருதம் க்ஷமா, எல்லாமே சாட்சா க்ஷமம் தான் அப்படிங்கிறத எவன் ஒருத்தன் தெரிஞ்சுக்கிறானோ அவன் எல்லாத்தையும் பொறுத்து கொள்ளக்கூடியவனாக இருப்பான். சஹா யஹா சஹா அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். பதச்சேதா க்ஷமா
தர்மஹ க்ஷமா யஜ்ஞஹ க்ஷமா வேதாஹ க்ஷமா ஸ்ருதம் யஹ ஏதத் ஏவம் ஜானாதி சஹ சர்வம் க்ஷந்தும் அருகதி. தகுதியானவன், தகுந்தவன் அப்படின்னு அர்த்தம். பொறுத்து கொள்ளக்கூடிய தகுதி படைத்தவன். யாரு? யாரிடத்துல பொறுமைதான் உசத்தின்னு நினைச்சு அந்த பொறுமைங்கிற தர்மத்தை ஃபாலோ பண்றானோ அவன், அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகம் அதனுடைய பதச்சேதமானது அமைஞ்சிருக்கு. இதை தொடர்ந்து நாம் பார்க்க போறது என்ன? பத பரிச்சயா. இந்த ஸ்லோகத்தினுடைய இந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய பதங்கள், அந்த பதங்களை வந்து பதச்சேதமா பண்ணோம் இல்லையா, அதனுடைய பத பரிச்சயம் என்ன அப்படிங்கறத நாம் பார்க்கலாம். பாருங்க. க்ஷமா, க்ஷமான பொறுமைன்னு அர்த்தம். க்ஷமா சப்தம் ஆகாராந்த ஸ்திரீலிங்கம், பிரதமா விபக்தி ஏகவச்சனம். தர்ம, தர்ம சப்தம் எனது அகாராந்த பும்லிங்க பிரதமா விபக்தி ஏகவச்சனம். யஜ்ஞா, யஜ்ஞ சப்தம் காராந்த பும்லிங்கம் பிரதமா விபக்தி ஏகவச்சனம். வேதாக, வேத சப்தம் அகாராந்த பும்லிங்க பிரதமா விபக்தி பகுவச்சனம். ஸ்ருதம், ஸ்ருத சப்தம் அகாராந்த நபும்சகலிங்கம் பிரதமா விபக்தி ஏகவச்சனம். யஹா, இது சர்வநாம சப்தம் எச் சப்தம், அதனுடைய தகா எச் சப்தம் எப்படி இருக்கும்? தகாராந்தமா இருக்கு. பும்லிங்கம் பிரதம பக்தி ஏகவச்சனம். ஏதது, இதுவும் என்னது? சர்வநாம சப்தம் ஏதத் சப்தம் தகாராந்த நபும்சகலிங்க பிரதம பக்தி ஏகவச்சனம். ஏவம், அது அவ்யய பதம். ஜானாதி, ஞா அப்படிங்கிற தாது. லட் கர்த்தரி பிரயோக பிரதம புருஷ ஏகவச்சனம். அடுத்தது சஹ, தச்சப்தம் சர்வநாம சப்தம், தச்சப்தம் தகாராந்த பும்லிங்க பிரதம பக்தி ஏகவச்சனம். சர்வம், சர்வ சப்தம் அகாராந்த நபும்சகலிங்கம், அதனுடைய தித்தியா பக்தி ஏகவச்சனம். க்ஷந்தும், க்ஷந்தும் அப்படிங்கிறது அவ்யய சப்தம். சோடும் இத்தியர்த்தா, அது நம்ம பத அர்த்தம் பதார்த்தம் பார்க்கும்போது அதனுடைய அர்த்தங்களை பார்க்கலாம். அருகதி, அருக அப்படிங்கிற தாத்து. அருக, லட்டு கர்த்தரி பிரதம புருஷ ஏகவச்சனம். இது இந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய பதங்களுடைய பத பரிச்சயா. அடுத்தது அர்த்தாவபோதனம். இந்த ஸ்லோகத்துல நம்ம என்ன விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு உண்டான அர்த்த அவபோதனம் பாருங்க. க்ஷமா அஸ்தி, பொறுமையா இருக்கணும் இல்லையா? க்ஷமா கிம் அஸ்தி? க்ஷமா தர்மஹா இல்லையா? எப்பேற்பட்ட தர்மம் க்ஷமாங்கிறது? க்ஷமா தர்மஹா, க்ஷமா யஜ்ஞஹா, க்ஷமா வேதாஹ, க்ஷமா ஸ்ருதம் ச அஸ்தி. ஜானாதி, கஹா ஜானாதி? யஹா ஜானாதி. யஹா கிம் ஜானாத்? ஜானாதி. யஹா ஏதத் ஏவம் ஜானாத். மேல இருக்கக்கூடிய விஷயம் க்ஷமாங்கிறது இவ்வளவு விஷயத்துக்கு ஈக்குவலானதுங்கிற விஷயத்தை எவன் ஒருத்தன் தெரிஞ்சுக்கிறானோ அவன் அருகதி. அருகத்தினா என்னது? சகித்துக் கொள்ளக்கூடியவன், பொறுத்து கொள்ளக்கூடியவன். கஹா அருகதி? சஹா அருகதி. சஹா கிம் கர்த்தும் அருகதி? சஹா சர்வம் க்ஷந்தும் அருகதி. அனைத்தையும் தாங்கக்கூடிய சக்தியானது அவனிடத்துல வந்துடும். ஏன்? அவன்கிட்ட ஒரு தர்மம் இருக்கே. என்ன தர்மம் இருக்கு? க்ஷமாங்கிற தர்மம் யாரிடத்துல இருக்கோ அவளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்கா, சஹா கிம் கர்த்தும் அருகதி, சஹா சர்வம் க்ஷந்தும் அருகதி அப்படிங்கிற மாதிரி நமக்கு அர்த்தாவபோதம். முதல்ல க்ஷமான்னா என்ன அதை தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுனா என்ன பண்ண முடியும்? அருகதி, தகுதியானவனா ஆகிறான், பொறுத்துக்கொள்ளவனா ஆகிறான். இப்பேற்பட்ட விஷயத்தை போதிக்கக்கூடியதான் இந்த ஸ்லோகம். அன்வயம் என்ன? க்ஷமா தர்மஹா, க்ஷமா யஜ்ஞஹா, க்ஷமா வேதாஹ, க்ஷமா ச ஸ்ருதம் அஸ்தி. யஹா ஏதத் ஏவம் ஜானாதி சஹ சர்வம் க்ஷந்தும் அருகதி அப்படிங்கிறது அன்வயா. பதார்த்தா பிரதிபதார்த்தா. க்ஷமான க்ஷமா பொறுமை, இதுக்கு அது அதே தான் பரியாய பதமா கொடுத்துருக்க. தர்மஹா, அதுவும் தர்மஹா. அடுத்தது பாருங்க. சோ க்ஷமானா என்ன? அதுக்கு ஈக்குவலான பதம் க்ஷமான் தான் கொடுத்துருக்கா. பொறுமையா இருக்கிறதுக்கு பேர் தான் க்ஷமா, பொறுத்து கொள்வது அப்படிங்கிறதுக்கு க்ஷமான்னு பேர். அடுத்து என்ன கொடுத்துருக்கா? யஜ்ஞஹா. என்ன கொடுத்துருக்கா? யஜ்ஞஹா. யஜ்ஞஹா என்ன? யாகா இத்தியர்த்தः. க்ஷமானா க்ஷமா. வேதாக ஸ்ருதயா. க்ஷமாச்ச, அதுவும் பொறுமையா இருக்கணும். ஸ்ருதம்னா சாஸ்திரம் இத்தியர்த்தः. ஸ்ருதம் நாம சாஸ்திரம். யஹா, யஹா ஜனஹா ஏதது இதம், மேல சொல்லப்பட்ட அந்த விஷயங்களை ஏவம் பிரகாரேன நாம அனேன பிரகாரேன ஜானாதி நாம அவபுத்தியதே அறிந்து கொள்கிறார்களோ சஹா அசௌ சர்வம், சர்வன சகலம் இத்தியர்த்தः. க்ஷந்தும் சோடும், அது பொறுத்துக்கிறது, தாங்கிக் கொள்வதுன்னு அர்த்தம்.
சகித்துக் கொள்வது, பொறுத்துக் கொள்வது, தாங்கிக் கொள்வது, இல்ல டாலரேட் அப்படின்னு அர்த்தம். அருகதி யோக்யா பவதி. அருகத்தின அர்த்தம் யோக்யா பவதி அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகத்தினுடைய பிரதிபதார்த்தம். பாவார்த்தம் பாருங்கோ. க்ஷமா நாம கஷ்டன விசிஷ்டா குணா. க்ஷமாங்கிறது ஒரு வசத்தியான ஒரு குணம். சச்ச குணா சிரேஷ்டா இது சம்சயா நாஸ்தி. அந்த குணம் வசதியான குணமா அப்படின்னு யாரும் நம்மள கேள்வியே கேட்க மாட்டா. குணம்னாலே எல்லாமே நல்ல குணம் தான், குவாலிட்டியா இருக்கிறதா குணம். அதுல விசிஷ்டா குணா எது க்ஷமான்னு சொன்னதுக்கு அப்புறமா அதுல ஏதாவது சம்சயம் இருக்கானா கண்டிப்பா யாருக்கும் சம்சயமே இருக்காது. யதோஹி சர்வேஷாம் ஜனானாம் கோபி தர்மஹா எதி அஸ்தி. அதாவது யாரிடத்துல ஏதாவது நல்ல ஒரு குணமானது இருக்குனாக்கா தர்ஹி க்ஷமா ஏவ. அது என்னவா இருக்க முடியும்? பொறுமை அப்படிங்கிறதா தான் இருக்க முடியும். ஏவமேவ க்ஷமா அபீஷ்ட சாதகம் யஜ்ஞ ரூபம் அஸ்தி. எவ்வளோ பெரிய யாகம் யஜ்ஞம் பண்ணக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி கெப்பாசிட்டி ஒருத்தர் இருக்கோ அதுக்கு நிகரான அந்த பொறுமை அப்படிங்கிறது ஒருத்தர் இடத்துல இருக்குனாக்கா அது பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா அந்த பொறுமையை கடைபிடிக்கிறவாளால தான் இதெல்லாம் சாத்தியமா இருக்கும். வேதாக அப்படி க்ஷமாயேவ மானவ தர்மேன கியாபயன். அந்த பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைனாக்கா வேதத்தை யாராலுமே தெரிஞ்சுக்க முடியாது, அறிஞ்சிக்க முடியாது. அதுக்கு என்ன வேணும்? பொறுமை ரொம்ப முக்கியம். சாஸ்திர ஞானம் கத்துக்கணும் அப்படின்னாக்கா என்ன வேணும்? க்ஷமாரூபம் அஸ்தி. அதுலயும் க்ஷமா அப்படிங்கிறது தேவைப்படுது. அத்த க்ஷமாயாக ஏதத் மகத்வம் யஹ ஜானாதி சஹ சர்வமபி க்ஷந்தும் யோக்யா பவதி. எல்லாத்தையுமே தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியானது அந்த பொறுமைன்னு மாத்திரம் இருந்துட்டா போரும். அவளுக்கு எல்லா விதமான அந்த சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது வந்துருமா அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகமானது நமக்கு போதிக்கிறது. இது நாம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 16வது ஸ்லோகம். இது இதுவும் அதே யஜ்ஞா, சாரி அதே க்ஷமா அப்படிங்கிற தலைப்புக்கு தான் வருது. ஸ்லோகம் என்ன? ஏஷா மன்யுர் மனுஷ்யானாம் க்ஷமயாபிகித சதா தேஷாம் பரதரே லோகாக தஸ்மாத் சாந்தி பராமதா. ஏஷாம் மன்யுர் மனுஷ்யானாம் க்ஷமயாபிகித சதா தேஷாம் பரதரே லோகாக தஸ்மாத் சாந்தி பராமதா அப்படிங்கிறது ஸ்லோகம். பதச்சேதம் என்ன? ஏஷாம் மன்யுஹு மனுஷ்யானாம் க்ஷமயா அபிஹிதः சதா தேஷாம் பரதரே லோகாः தஸ்மாத் க்ஷாந்திः பரமதா இது பதச்சேதः அथवा பதவிபாகः. இந்த ஸ்லோகத்தினுடைய பாவார்த்தம் என்ன? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அந்த அதே க்ஷமா அப்படிங்கிற தலைப்புக்கு தான் இந்த ஸ்லோகமும் வருது. இதனுடைய பாவார்த்தம் என்ன அப்படின்னாக்கா, அதாவது எந்த மனிதனுடைய குரோதம் இருக்கு இல்லையா, கோபமானது எப்பொழுதுமே இந்த க்ஷமாசீலம் அப்படிங்கிற விஷயம் இருந்தா தான் அந்த குரோதா அப்படிங்கிறது அவளிடத்திலிருந்து போகும் இல்லையா. கோபமாவே இருக்கா அப்படின்னா அது அவளது எப்ப மறையும் அப்படின்னாக்கா, யார் ஒருவர் க்ஷமா அப்படிங்கிற சீலத்தை ஃபாலோ பண்றாலோ அவளிடத்துல இந்த கோபமானது என்ன ஆகும்? நஷ்டா பவதி, சீக்கிரமாவே அவள்கிட்ட போயிடும். அப்படி அப்பேற்பட்ட ஜனங்கள் இடத்துல இல்லையா எல்லா லோகத்திலையும் அவளுக்கு என்ன உண்டாகும்? சிரேஷ்டமானது உண்டாகும். இகலோகம் மாத்திரம் அல்ல, பரலோகத்திலையும் சரி சிரேஷ்டமானது கிடைக்கும். அப்படி அப்பேற்பட்ட எல்லா சகிப்புத்தன்மையும் உடையவர்கள் என்ன பண்ண முடியும்னாக்கா, எங்க போனாலும் அவளால சர்வைவல் பண்ண முடியும், அடாப்ட் பண்ணிக்க முடியும். அவளால அவள் லைஃப் ஸ்மூத்தா லீட் பண்ண முடியும். அந்த பொறுமைங்கிற விஷயம் இருந்துட்டா எந்த இடத்துல விட்டா அவ என்ன பண்ணுவா? நிவசந்தி. அது மாத்திரம் இல்ல, தன்னுடைய அந்த சகிப்புத்தன்மை அப்படிங்கிற குணத்தினால அவளுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? சுகத்தோட வாழ்வாளாம். அது ரொம்ப முக்கியம் இல்லையா? எங்க வேணாலும் வாழ்வா. ஓகே சுவாமி, எப்படி வாழ்வானா சுகமா தான் இருப்பா. ஏன்னா அவளுக்கு சகிப்புத்தன்மைங்கிற குணம் சத்தியா இருக்கிறதுனால அவளால எப்படி வாழ முடியும், வசிக்க முடியும்னாக்கா சுகேன நிவசந்தி, ரொம்ப சுகமா சௌக்கியமா இருப்பா. இங்க மாத்திரம் இல்ல, அதாவது இந்த இடத்துல மாத்திரம் இல்ல, பரத்ராபி உத்தமான லோகானு பிராப்னுவந்தி, நல்ல கதியையும் அடைவார்கள். அதா என்ன சொல்ல போறா கன்க்ளூஷன்ல? க்ஷமாயேவ ஸ்ரேஷ்டா அப்படிங்கிற மாதிரி முடிக்கப்படும் இல்லையா. அந்த க்ஷமா அப்படிங்கிறது தான் சத்தியான குணம் சுவாமி
அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்லி இங்க இந்த ஸ்லோகத்துல முடிக்கிறார். ஏஷாம் மனுஷ்யானா ஏஷாம் அந்யோர் மனுஷ்யானாம் க்ஷமயாபிகித சதா தேஷாம் பரதரே லோகாக தஸ்மாக் சாந்தி பராமதா அப்படிங்கிறது ஸ்லோகம். அதனுடைய பதச்சேதம் பார்த்தோம். இப்ப பத பரிச்சயாக பாருங்க. ஏஷாம் யத் சப்தம் சர்வநாம சப்தம் தகாராந்தம் பும்லிங்கம் சஷ்டி பக்தி பகுவச். மன்யுஹு மன்யு சப்தம். மன்யுகுனா என்ன? மன்யு சப்தம். மன்யுகுனா குரோதஹான்னு அர்த்தம். மன்யுகுனா என்ன அர்த்தம்? குரோதஹா. அதனுடைய பரியாய பதம் மன்யுஹு. மன்யு சப்தம் உகாராந்த பும்லிங்கம் பிரதமா பக்தி ஏகவத். மனுஷ்யானாம் மனுஷ்ய சப்தம் அகாராந்த பும்லிங்கம் சஷ்டி பக்தி பகுவத். க்ஷமயா க்ஷமா சப்தம் ஆகாராந்த ஸ்திரீலிங்கம் திருத்திய பக்தி ஏகவத். அபிஹிதா நம்ம அபி அத இல்லையா? அபி அத அப்படின்னா என்ன அர்த்தம்? நஷ்டா இத்தியர்த்தா. அபிஹதன நஷ்டம்னு அர்த்தம். அகாராந்த பும்லிங்கம் பிரதம பக்தி ஏகவச்சனம். சதா சதாங்கிறது அவ்யய பதம். தேஷாம் தேஷாங்கிறது என்ன? தச்சப்தம் சர்வநாமம் தகாராந்த பும்லிங்கம் சஷ்டி பக்தி பகுவச்சனம். பரதரே பரதர சப்தம் அது வந்து சர்வநாம சப்தம். பரதர இல்லையா? பரதரஹன்னு என்ன? சிரேஷ்டாகன்னு அர்த்தம். உயர்ந்ததுன்னு அர்த்தம். உயர்ந்த நிலை பரதராக. பரதரேன என்ன? உயர்ந்தது சிரேஷ்டா. சர்வநாம சப்தம் அகாராந்த பும்லிங்கம் பிரதம பக்தி பகுவச்சனம். லோகாக லோக சப்தம் அகாராந்த பும்லிங்கம் பிரதம பக்தி பகுவச்சனம். தஸ்மாத் தேர்ஃபோர் தத் சப்தம் தகாராந்த நபும்சகலிங்கம் பஞ்சம விபக்தி ஏகவச்சனம். சாந்தி 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 சப்தம் இகாராந்த அப்படின்னா சாந்தினா க்ஷமான்னு அர்த்தம். சாந்தி நாம க்ஷமாவுடைய பரியாயம். சாந்தி இகாராந்த ஸ்திரீலிங்க பிரதம பக்தி ஏகவச்சனம். பரா பர சப்தம் ஆகாராந்த ஸ்திரீலிங்க பிரதம பக்தி ஏகவச்சனம் விசேஷண சப்தம் இல்லையா? பரானா உத்கிருஷ்டான்னு அர்த்தம், உயர்ந்ததுன்னு அர்த்தம். மதா மதா சப்தம் ஆகாராந்த ஸ்திரீலிங்கம் பிரதம பக்தி. மதான என்ன? ஏற்றுக்கொண்டதுன்னு அர்த்தம் இல்லையா? ஸ்வீகிருதா ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிற மாதிரி. இப்படியாக இந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய பதங்களுடைய பத பரிச்சய இல்லையா? பதார்த்தம் பத பரிச்சய முதல்ல பார்த்தோம். இப்ப பார்த்தது பதார்த்தா பார்த்தோம். அடுத்து இதை தொடர்ந்து நாம பார்க்க போறது என்ன அப்படின்னாக்கா பாருங்க. அர்த்தாவபோதனம். சதா அபிஹிதா நட்டா பவதி. சதா அபிஹிதா நட்டா பவதி இத்யர்த்தः. சதா அபிஹிதா. கஹ சதா அபிஹிதா? மன்யுஹு சதா அபிஹிதா. மன்யுஹுனா யாரு? குரோதா. அந்த கோபம் அப்படிங்கிறது யாரிடத்துல இருந்துட்டே இருக்கோ அவ அபிஹிதா. அபிஹிதா ஏதோ நட்டா பவதி. அவளுக்கு தான் லாஸ் இல்லையா? அதனால அர்த்தாவது என்ன சொல்ற? சதா அபிஹிதா நட்டா பவதினாக்கா கஹ அபிஹிதா? நஷ்டா பவதி. கஹா சதா அபிஹிதா? மன்யுஹு சதா அபிஹிதா அப்படிங்கிற மாதிரி பார்க்கும். அடுத்து என்ன? மன்யுஹு சதா கதா அபிஹிதா? மன்யுஹு சதா க்ஷமயாபிஹிதா. கேஷாம் மன்யுஹு சதா க்ஷமயாபிஹிதா? ஏஷாம் மனுஷ்யாணாம் மன்யுஹு சதா க்ஷமயாபிஹிதா. ஏஷாம் மனுஷ்யாணாம் மன்யுஹு சதா க்ஷமயாபிஹிதா தேஷாம் கிருதே கீதృశాः லோகாः சந்தி அப்படின்னாக்கா ஏஷாம் மனுஷ்யானாம் மன்யுஹு சதா க்ஷமயாபிஹிதா தேஷாம் கிருதே பரதரே லோகாக சந்தி. இகலோகம் மாத்திரமல்ல, பரலோகத்திலும் அவளுக்கு என்ன உண்டாகும்? சௌக்கியமானது உண்டாகும். பராமதா. கா பராமதா? சாந்தி பொறுமை அப்படிங்கிறதா உயர்ந்த சிரேஷ்ட குணம். கஸ்மாது சாந்தி பராமதா அப்படின்னாக்கா தஸ்மாது சாந்தி பரதர. கஸ்மாது தஸ்மாது அதிலிருந்து எதிலிருந்து? பொறுமையிலிருந்து. அப்ப அந்த பொறுமைங்கிற விஷயம் மாத்திரம் இருந்ததுன்னா இகலோகம் மாத்திரமல்ல பரலோகத்துல கிடைக்கக்கூடிய அந்த சுகங்களையும் நம்மால என்ன பண்ண முடியும்? அனுபவிக்க முடியும். அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியமா இருந்திருக்கு. பாருங்க, அடுத்து என்ன பார்க்க போறோம்? அன்வயா. அதை தொடர்ந்து பதார்த்தா. அன்வயா ஏஷாம் மனுஷ்யாணாம் மன்யுஹு சதா க்ஷமயாபிஹிதா தேஷாம் கிருதே பரதரே லோகாக சந்தி தஸ்மாது சாந்தி பராமதா. அதனாலதான் சாந்தி அந்த க்ஷமாங்கிறது உயர்ந்ததான சிரேஷ்டமான குணம்னு சொல்றான். ஏஷாம் ஏஷாம் இவர்களுடைய மனுஷ்யானாம் நரானாம் எந்த மனிதர்களுடைய மன்யுஹு குரோதா கோபமானது சதான சர்வதா ஆல்வேஸ் க்ஷமயா நம்ம க்ஷமாசீலதையா ஒழுக்கம் பொறுமை அப்படிங்கிறத வச்சுண்டு அபிஹிதா நட்டா எதை நட்டம் பண்ண போறோம்? குரோதத்தை தான் நட்டம் பண்ண போறோம். பொறுமையின் மூலமா குரோதத்தை அழிக்க போறோம்.
தேஷாம் அவர்களுக்கு ஸ்ரேட்டாக நம்ம பரதரே ஸ்ரேட்டாக லோகாக புவனானி என்ன பண்ணும் தஸ்மாது அந்த காரணத்தினால க்ஷாந்திஹி க்ஷமா அப்படிங்கிற பரா உத்கிருஷ்டா உயர்ந்ததான அந்த குணத்தை என்ன பண்றோம் நம்ம மதா ஸ்வீகிருதா எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதாக நமக்கு இந்த ஸ்லோகம் மூலமா காண்பிச்சு கொடுக்குறா. இப்படி இந்த ஸ்லோகத்தினுடைய பாவார்த்தம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். பாருங்க, பாவார்த்தா ஏஷாம் ஜனானாம் क्रोधः சதைவ க்ஷமாசீலதையா நஷ்டः பவதி தேஷாம் ஜனானாம் கிருதே சர்வே லோகாः ஸ்ரேஷ்டாः பவந்தி. அர்த்தாத் தாதிருஷாக சகிஷ்ணவः ஜனாः எத்திர குத்ராபி நிவசந்தி. அவளால எங்க போனாலும் வாழ முடியும். எப்படி? சகிஷ்ணு ஸ்வ சகிஷ்ணுதாயாக குணப்பிரபாவேன சுகேன நிவசந்தி. சௌக்கியமா இருக்கலாம். பரத்ரா இங்க மாத்திரம் இல்ல, பரத்ராபி உத்தமான லோகானு பிராப்னுவந்தி. உயர்ந்ததான மோட்சம்னு சொல்லக்கூடிய அந்த நிலையை கூட அடைய முடியும். அத்தஹா க்ஷமா ஏவ ஸ்ரேட்டா. இந்த பொறுமை அப்படிங்கிறதா உயர்ந்ததானது அப்படிங்கிற மாதிரி நமக்கு இந்த மகாபாரத ஸ்லோகம் மூலமா வியாசர் நமக்கு சொல்லிக்கக்கூடிய உயர்ந்ததான மந்திரம் க்ஷமா ஏவ ஸ்ரேட்டா இது ஸ்வீகிருதம் அப்படிங்கிற மாதிரி இன்றைய தினம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 2 ஸ்லோகங்கள் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ மொத்தம் நமக்கு 15 ஸ்லோகம் தான், இருந்தாலும் 16வது ஸ்லோகத்தையும் சேர்த்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஸ்லோகங்களெல்லாம் நல்லா தரவா அபியாசம் பண்ணுங்க. ஸோ இன்றைய தினத்திற்கான ஸ்லோகங்கள் என்ன பார்த்தோம்? க்ஷமா தர்மஹா, க்ஷமா யஜ்ஞஹா, க்ஷமா வேதாக, க்ஷமா ஸ்ருதம், ய ஏதேவம் ஜானாதி ச சர்வம் க்ஷந்துமர்ஹதி. ஏஷாமன்யுர் மனுஷ்யானாம் க்ஷமயா அபிகிதः சதா தேஷாம் பரதரே லோகாः தஸ்மாத் க்ஷாந்திஹி பராமதா. அப்படிங்கிறது இன்றைய தினத்துல நாம பார்த்த 2 ஸ்லோகங்கள். ஸோ இதோட இந்த மேதா உத்தரபாகம் சொல்லக்கூடிய 4வது லெவல்ல நாம எடுத்துட்ட போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சமாசஹா அப்படின்னு எடுத்துட்டோம். அந்த சமாசனத்துல முக்கியமான விஷயங்கள் என்னென்ன, பேசிக் சமாசத்தினுடைய விஷயங்கள் என்ன, அதுல எடுத்துட்ட சமாசங்கள் எத்தனை வகைகள், அதனுடைய பெயர்கள் என்னென்ன, அதுக்கு என்ன உதாகரணம் அப்படிங்கிற மாதிரி அந்த சமாச புத்தகத்துல இருந்து முதல் 2 பிரகரணம் இல்லையா, நல்லா பார்த்துங்க. 1 to 16 பேஜில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மேற்கொண்டு இந்த மகாபாரதசிய பாஷான்னு சொல்லக்கூடிய புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு 15 ஸ்லோகங்கள். இதை நல்லா நீங்க தரவா அபியாசம் பண்ணுங்கோ, ப்ராக்டிஸ் பண்ணுங்கோ. ஸோ இதோட நம்மளுடைய மேதா உத்தரபாகம் 4th லெவலுடைய அந்த போர்ஷனானது கம்ப்ளீட் ஆயிடுது. ஸோ நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கோ. அடுத்து நமக்கு மாடல் டெஸ்ட் மாதிரி சொல்லியிருக்கோம், எல்லாம் 1 வேர்டு தான் இருக்கும். அதே மாதிரி மெயின் எக்ஸாம் வந்து கூகுள் ஃபார்ம்ல நம்ம எழுத போறோம். ஸோ ஹோம்ஒர்க் வந்து முடிக்காதவாலாம் முடிக்கிறதுக்கு அபியாசம் பண்ணுங்கோ. நமக்கு நிறைய அவகாசம் இருக்கு. சிந்தனை பண்ணுங்கோ, அபியாசம் பண்ணுங்கோ. தாசன். தன்யவாதः. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. மோதயா சொல்லுங்க. அந்த கூகுள் ஃபார்ம் வந்து ஃபுல் டே ஓபன்டா இருக்குமா? இன்னொரு பர்టిక్యులர் என்ன டைம் சொல்லிருக்கேம்மா, பாடம் இது சம்பந்தமா நீங்க எனக்கு இண்டிவிஜுவலா டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் பண்றேம்மா. அஸ்து. குரூப்ல வேண்டாம். குரூப்ல நமக்கு என்னன்னாக்க, ஏன் சொல்றேன்னாக்க நம்ம ரெக்கார்டிங்ல போடுறோம் இல்லையா, அதனால இதுல தவிர்த்துட்டு நம்ம பாட சம்பந்தமா தான் அதுல கேள்வி கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். மற்ற விஷயங்களை எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க தாராளமா, நான் ஃபோன் கூட பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். ஓகேவா? தன்யவாதம். தன்யவாதம். ಧನ್ಯವಾದ.